இன்று இரவு தியானத்திற்காக தேவன் நமக்கு தந்த வேத வசனம் யோசுவா 2வது அதிகாரம் 17வது வசனம். அப்பொழுது அந்த மனுஷர் அவளை நோக்கி, இதோ நாங்கள் தேசத்துக்குள் பிரவேசிக்கும் போது நீ இந்த சிவப்பு நூல் கயிற்றை எங்களை இறக்கிவிட்ட ஜன்னலிலே கட்டி உன் தகப்பனையும் உன் தாயையும் உன் சகோதரர்களையும் உன் தகப்பன் குடும்பத்தார் அனைவரையும் உன்னிடத்தில் உன் வீட்டில் சேர்த்துக்கொள். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, யோசுவா 2 மனுஷர்களை எரிகோ தேசத்தை வேவு பார்க்க அனுப்புகிறார். அவர்கள் ராகாப் என்ற வேசியின் வீட்டில் தங்குகிறார்கள். இது ராஜாவிற்கு தெரிந்து ஆட்களை அனுப்பி ராகாபின் வீட்டில் அவர்கள் இருக்கிறார்களா என்று பார்த்து வர அனுப்புகிறான். ஆனால் ராகாப் அவர்களை ஒளித்து வைத்து கொண்டு போய்விட்டார்கள் என்று சொல்லிவிடுகிறாள். அவர்களும் தேடி பார்த்துவிட்டு இல்லை என்று போய்விடுகிறார்கள். ஒளித்து வைத்து காப்பாற்றியதற்காக அதற்கு கைமாறாக ராகாபிற்கு கிடைத்த வெகுமதிதான் நாம் இன்றைய வசனத்தில் வாசிக்க கேட்டோம். சிகப்பு நூலை ஜன்னலில் கட்டி வைத்துவிடு, தாய் தகப்பன் சகோதரர்கள் தகப்பன் குடும்பத்தார் அனைவரையும் வீட்டுக்குள் இருக்க செய்தால் நீங்கள் காப்பாற்றப்படுவீர்கள் என்கிறார்கள் வேவு பார்க்க வந்தவர்கள். சிகப்பு நூல் என்பது நம் ஏசப்பாவின் இரத்தத்திற்கான நிழல் இருந்தால் ராகாப் மட்டுமல்ல, அவளின் குடும்பத்தார் அனைவரும் காப்பாற்றப்படுகிறார்கள். நாம் வாழும் காலம் நிஜத்தின் காலம். நிழலுக்கே இவ்வளவு மதிப்பு இருக்கிறது என்றால் நிஜத்திற்கு எவ்வளவு வல்லமை இருக்கும். நிஜமான ஏசப்பாவின் இரத்தமே நமக்கு கிடைத்திருக்கிறது. நாம் அதை பூசிக்கொண்டால் நாம் காப்பாற்றப்படுவோம். எல்லா விதமான அழிவிலிருந்தும் காப்பாற்றப்படுவோம். நாம் மாத்திரமல்ல, நம்மை சார்ந்த குடும்பத்தில் உள்ள எல்லாரும் காப்பாற்றப்படுவார்கள் என்பதுதான் இங்கு ஹைலைட். கொஞ்சம் யோசித்து பாருங்க. ராகாப் வீட்டிற்குள் யார் யார் இருக்கிறார்கள், அவர்கள் எப்படிப்பட்டவர்கள், பாவிகளா என்பது எல்லாம் முக்கியம் அல்ல. ஜன்னலில் உள்ள சிகப்பு நூல் தான் முக்கியம். வீட்டிற்குள் இருக்கும் நபரை பொறுத்தல்ல. கதவு நிலைகால்களில் பூசப்பட்ட இரத்தத்தால் உள்ளே இருப்பவர்கள் அழிவினின்று காக்கப்பட்டனர். யாருமே தகுதி இல்லை என்றாலும் பூசப்பட்ட இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் நம் எல்லாரையும் அழிவிலிருந்து காக்கிறது. ஜெபிப்போமா. எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, இன்று முழுவதும் என்னையும் என் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவரையும் பாதுகாத்தீங்கப்பா. உண்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த இரவு வேளையில் எங்களுக்காக நீங்கள் தந்த வசனத்திற்கு நன்றி ஏசப்பா. எங்களோடு நீங்கள் இருக்கீங்க, எங்களை பாதுகாக்கிறீங்க, நேசிக்கிறீங்க, எல்லா பிரச்சனைகளுக்கும் தப்பு வைக்கிறீங்க அப்பா. ஸ்தோத்திரம். என்னோட ஜெபித்து கொண்டிருக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளையும் உங்கள் கருத்தில் கொடுக்குற ஏசப்பா. அந்த பிள்ளைங்க போகும்போது வரும்போது ஆசீர்வதிங்கப்பா. அந்த பிள்ளைகளின் இருதயத்தின் வாஞ்சிகள் எல்லாத்தையும் நிறைவேற்றுங்க. என்ன காரியங்களுக்காக இப்பொழுது ஜெபிக்கிறாங்களோ அது எல்லாம் நிறைவேறணும் ஏசப்பா. என்னோட அப்பா ஸ்தோத்திர அப்பா. கமாண்டில் ஜெபிக்க சொல்லியிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிற ஏசப்பா. அமேன். பிள்ளைகளின் நல்ல தூக்கத்திற்காக, வேலைக்காக, படிப்பிற்காக, கணவன் திரும்ப வர வேண்டும் என்று, வெளிநாட்டில் வேலை கிடைப்பதற்காக, குடும்பம் ஒற்றுமையாக இருப்பதற்காக, குழந்தை பாக்கியத்திற்காக அப்பா இவ்வளவோ பேர் ஜெபிக்க சொல்லியிருக்காங்க ஏசப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளையும் அப்பா ஸ்தோத்திரம் உங்கள் கரத்தில் கொடுக்குற ஏசப்பா. உங்கள் நாம மகிமைப்படும்படிக்கு அவர்கள் வாழ்க்கையில் ஒரு அதிசயத்தை அப்பா நீங்கள் செய்யுங்க ஏசப்பா. சாட்சியாக எழுப்புங்க ஏசப்பா. உண்மை நம்பி வந்தவர்கள் ஒருவரும் கெட்டு போனதில்லைப்பா. அமேன் ஏசப்பா. என்று உண்மை நோக்கி கூப்பிட்ட ஒருவரையும் நீங்கள் கைவிட்டதில்லை ஏசப்பா. இந்த பிள்ளைகளுக்கு அப்பா நீங்கள் ஸ்தோத்திர ஏசப்பா ஒரு ஜெயத்தை கொடுக்குறமைக்கு உமக்கு நன்றி ஏசப்பா. அற்புதங்கள் செய்கிறமைக்கு உமக்கு நன்றி ஏசப்பா. ஸ்தோத்திரம் அப்பா. சிலுவையில் எங்களுக்காக நீங்கள் செய்த காரியங்களை நாங்கள் நினைவு கூறுகிறோம் ஏசப்பா. சிலுவையில் எங்களுக்காக நீங்கள் சிந்தின ரத்தம் அப்பா இன்றைக்கும் எங்களுக்காக பரிந்து பேசுகிறது ஏசப்பா. அமேன். ஸ்தோத்திர ஏசப்பா. நன்றி ஆண்டவரே. அப்பா அப்பா நிலை கால்களில் அப்பா உம்முடைய ரத்தத்தை பூசப்பட்ட அத்தனை வீட்டிலும் சங்கார தூதன் கடந்து போனான் ஏசப்பா. அமேன். ராகாப் என்ற வேசியின் வீட்டில் சிகப்பு நூலை ஜன்னலில் கட்டியதனால் அவருடைய குடும்பம் முழுவதும் காப்பாற்றப்பட்டது ஏசப்பா. இதெல்லாம் நிழல்ப்பா, உம்முடைய இரத்தத்திற்கான நிழல். அதற்கே இவ்வளவு வல்லமை இருக்கும் என்றால் அப்பா நாங்கள் உண்மையான உம்முடைய இரத்தத்தை
பூசப்பட்டிருக்கோம் ஏசப்பா. உங்களுடைய இரத்தத்தால் நாங்கள் பூசப்பட்டிருக்கிறோம் ஏசப்பா. அமேன். எங்களை அப்பா சாத்தான் எந்த விதத்திலும் தொட முடியாதுப்பா. தோற்று போன சாத்தான் அப்பா எங்களை எந்த விதத்திலும் பாதிக்க முடியாதுப்பா. அவனுடைய எந்த விளைவுகளும் எங்கள் வாழ்க்கையில் அப்பா பலனளிக்க முடியாதுப்பா. அமேன். நாங்கள் அறிக்கை இடுகிறோம் ஏசப்பா. அவன் தோற்று போனவன், அவனுக்கு எங்களிடம் ஒன்றுமே இல்லை ஏசப்பா. நீங்கள் எங்களுக்காக அவனை ஜெயித்த வாழ்க்கையை நாங்கள் வாழ்கிறோம் ஏசப்பா. அமேன். ஸ்தோத்திரம் ஏசப்பா. எல்லா நோய்களையும் நீங்கள் சிலுவையில் சுமந்துட்டீங்க அப்பா. எங்களுக்கு சமாதானத்தை உண்டு பண்ண மாக்கினை உங்கள் மேலே அப்பா எங்களுக்கு சமாதானத்தை உண்டு பண்ண மாக்கினை உங்கள் மேலே வந்துச்சு ஏசப்பா. எங்கள் பாவங்கள் எல்லாத்தையும் நீங்கள் சுமந்து எங்களை நீதிமான்கள் ஆக்கிட்டீங்க ஏசப்பா. பிதாவின் இடத்தில் அப்பா நீங்கள் பிதாவினுடன் எப்படி இருக்கீங்களோ அதே மாதிரி எங்களை மாற்றிருக்கீங்க ஏசப்பா. பிதாவினால் நீங்கள் எங்களுக்காக கைவிடப்பட்டீங்க ஏசப்பா. அம்மேன். ஸ்தோத்திரம் ஏசப்பா. எங்களுக்காக நீங்கள் தரித்திரரானீங்கப்பா. நாங்கள் செல்வ செழிப்போடு இருக்கணுங்கிறதுக்காக அம்மேன். சிலுவையில் நீங்கள் முடித்த காரியங்களப்பா அத்தனையும் நிஜம், அத்தனையும் விலை மதிக்க முடியாதுப்பா. அந்த கிரியைகள் வீணாக போக முடியாதுப்பா. எங்கள் வாழ்க்கையில் அத்தனை பலன்களும் அப்பா ஸ்தோத்திரம் ஏசப்பா எங்களுக்கு கிடைக்கிறமைக்காய் நன்றி ஏசப்பா. ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் எங்களுக்கும் அப்பா நாங்களும் சுதந்திரித்து கொள்கிற மாதிரி அப்பா எங்களை தகுதியாக்கினமைக்காய் உமக்கு நன்றி ஏசப்பா. ஸ்தோத்திரம் ஏசப்பா. எல்லா காரியங்களையும் உங்கள் கருத்தில் ஒப்பு கொடுக்குறோம் ஏசப்பா. இந்த இரவு நாங்கள் தூங்கும்போது எங்களுக்கு சுகமான நித்திரை கொடுங்க, நல்ல சொப்பனங்களை கொடுங்கப்பா. வீட்டை சுற்றும் ரத்தத்தை தெளிக்கிறோம். அதிலிருந்து புறப்படுகிற வல்லமை எல்லா தீங்கு பொல்லாப்பு பொறாமை எரிச்சல் கெட்ட ஆவிகள் பில்லி சூனியம் மந்திரம் செய்வனை பாவம் சாபம் நோய் விபத்து எல்லாவற்றிலிருந்து எங்களை விலக்கி பாதுகாப்பதாக. நாளை காலை எழுந்திருக்கும் போது புதிய கிருபையால் எங்களை தாங்குங்கப்பா. இதை கேட்டுக்கொண்டிருக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளின் இருதயத்தையும் உடைய கிருபையினாலும் சமாதானத்தினாலும் பலப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென். சாத்தானின் கோட்டையை தகர்த்திடும் இரத்தம், பரிந்து பேசிடும் உன் கல்வாரி இரத்தம். அளவில்லா கிருபை தந்திடும் இரத்தம், பலவீனம் போக்கி புது பலன் தரும் இரத்தம். பரிசுத்தம் தந்திடும் உன் வல்ல இரத்தம், பரலோகம் சேர்த்திடும்